ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த 2026 ஆண்டில் 10 மாதங்கள் கர்த்தர் நம்மை பத்திரமாக பாதுகாத்தார், தேவைகளை எல்லாம் சந்தித்தார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த 11வது மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். பேதுருவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை உயர்த்துவார், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 17 வயது இருக்கும் பொழுது யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறான். அதன்படியாய் சகோதரரால் பகைக்கப்படுகிறான். அவர்களை தேடி சென்ற அந்த வனாந்திரத்திலே அவனுடைய சகோதரர்களால் விற்று போடப்படுகிறான். இப்பொழுது அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே வந்திருக்கிறான். அப்பொழுது அவனுடைய வயது 30 என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 41 46 நான் வாசிக்கும்போது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாய் இருந்தான். அவன் பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அந்த எகிப்து தேசம் முழுவதும் போய் சுற்றி பார்த்தான். காரணம், அந்த யோசேப்பு பார்வோன் ராஜாவால் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கப்பட்டான் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் 43 நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவதற்கு பல பாடுகளுக்கு ஊடாய் நடந்து வந்தான் என்பதை நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 17 வயதுக்கு அப்புறம் 30 வயது என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான், அவன் அடங்கி இருந்தான். கர்த்தர் தன்னை நிச்சயமாய் உயர்த்துவார் என்று சொல்லி அவன் காத்திருந்தான். கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, நம்மளையும் உயர்த்துவதற்கு கர்த்தர் போதுமானவர். உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே அல்லது நம்முடைய வியாபாரங்களிலே, நாம் செய்கிற தொழில்களில் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். அவர் ஒரு நாளும் யாரையும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவும் மாட்டார். அவருக்கு ஒரு வேளை வரும், அதான் ஏற்ற காலம். ஏற்ற காலம், அந்த ஏற்ற காலம் வரும் வரை நாம் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும் பலத்த கைக்குள், அவருடைய பலத்த கைக்குள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2 ஒரு திருமண வீட்டை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாவரும் அறிந்தது தான். அங்கே ரசம் குறைவுபட்டது. அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும். அதற்காக மரியாள் போய் சொல்கிறா, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்பதாக. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயை, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருக்கு என்று ஒரு வேலை வந்தபோது அந்த வேலையாட்களை கூப்பிட்டு இந்த கற்சாடிகளிலெல்லாம் தண்ணீரை நிரப்புங்கள் என்பதாக கர்த்தர் சொன்னார். அதன்படி செய்தார்கள். அந்த குறைவு அங்கு நிறைவாக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அதே போல தான் யோபு என்ற பக்தன், அவனை ஒருவேளை பிசாசு சோதிப்பதற்காக ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டாலும் கூட, அந்த வசனம் சொல்கிறது 1 கடைசி வசனம், யோபு இவைகள்னா பொய் பேசலை, தன்னுடைய உதடுகளினால் அவன் கொஞ்சம் கூட பாவம் பண்ணலை அப்படி சொல்லி. 2 அவனுடைய மனைவி சொல்கிறா, இன்னும் நீர் உன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ, கர்த்தரை தூஷித்து உன்னுடைய ஜீவனை விடு அப்படி சொல்லி. ஆனால் அவன் எதற்குமே அஞ்சலை. அவன் சொல்கிறான் தன்னுடைய மனைவியை பார்த்து, பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறிய, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி. இந்த யோபு அதிகாரம் முழுவதும் பாருங்கள், அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம். அவர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அப்படி சொல்லி அவன் காத்திருந்தான். அவன் 42 அவன் காத்திருந்ததுக்குரிய பலனை அவன் அடையிறான்.
கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் அடங்கி இருந்ததுனால அவன் பெற்ற அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்ம அந்த 42வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் ஏற்ற காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நாம் காத்திருப்போம். நிச்சயமாக யோசேப்பை உயர்த்தின தேவன் தாவீதையும் அப்படிதான். அவன் ராஜாவாக்கப்பட்டான். சவுல் ராஜாவாக இருக்கும்போதே. ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு முழு அதிகாரம் கிடைக்கல, உயர்த்தப்படலை. ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது, ஒரு ஏற்ற காலம் வந்தது. கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். அதே போல் நம்மையும் கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய தொழிலில், நம்ம செய்கிற வேலையில், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன்.